ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரளா ரெசிபியான அவியல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், சீரகம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து வாஷ் பண்ணிவிட்டு போட்டுருங்க. கருவேப்பிலை இது வந்து ஹைலைட்டான ரெசிபி, அதனால் கருவேப்பிலை வந்து கண்டிப்பாக வேணும். 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். முருங்கைக்காய், அதுக்கப்புறமா மஞ்சள் பூசணிக்காய், கேரட்டு, பீன்ஸ் போட்டிருக்கேன். காராமணி போடலாம் நீங்கள். அதுக்கப்புறமா வந்து சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு போடலாம் நீங்கள். மாங்காய் இருந்தால் மாங்காய் போடலாம். ரெசிபிக்கு ஃபுல்லாகவே காய் இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன இருக்கோ நீங்கள் எல்லாமே போடலாம். அதில் மெயினான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காவும் கிழங்கு, காராமணி தான் ரொம்ப தேவை. அப்புறம் முருங்கைக்காய், அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் தண்ணியே ஊற்றலை, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிங்கன்னா காயில் இருக்க தண்ணி ஃபுல்லாகவே உங்களுக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி மட்டும் ஊற்றி கொஞ்சமாக வேக வைங்க. இப்போ ஃபுல்லாகவே உப்பு போட்டுட்டு கிளறி விட்டுருங்க. 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தண்ணி லைட்டாக உங்களுக்கு பார்த்தீங்களா, தண்ணி லைட்டாக வந்திருக்கு காயிலேருந்து, வெஜிடபிள்ஸ்லேருந்து. இப்போ நீங்கள் கொஞ்சோண்டு ஒரு டம்ளர், சின்ன டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க. இதில் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய், பச்சை மிளகா, சீரகம்லாம் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு ஓட்டி வச்சிடலாம். நைஸாக அரைக்காதீங்க, கொஞ்சம் குறைன்னு அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நான் அரை மூடி தேங்காய் ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் 7 பச்சை மிளகா வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் போட்டுட்டு அரைச்சி இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ காய் ஃபுல்லாக வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்ச தேங்காய், அதுக்கப்புறமா பச்சை மிளகா, சீரகம் ஃபுல்லாத்தையும் போட்டு கிளறி விட்டுருங்க. நல்லா காயோட எல்லாமே மிக்ஸ் ஆகணும். தேங்காயும் ஃபுல்லாகவே எல்லாமே ஃபுல்லாக கிளறி விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காயோட எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ வெஜிடபிள்ஸ் நீங்கள் எல்லாமே போடலாம். அவியலுக்கு நல்லாயிருக்கும். இது கூட சப்பாத்தி வச்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டு கிளறி விட்டுருங்க. மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா ஓணம் ஸ்பெஷல் வந்து ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். கேரளாவில் பார்த்தீங்கன்னா லைட்டாக மஞ்சள் தூளும் தயிரும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்கிடுவாங்க. அதே மாதிரி தான் பண்ணுறேன். மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் வந்து போட்டிருக்கேன். தயிரையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா இந்த ஸ்டேஜில் வந்து மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அருமையான அவியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓணம் ஸ்பெஷல். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ அப்போ தான் உங்களுக்கு காட்டும்.